சர்வசாதாரணம் எங்க பார்த்தாலும் ஆட்சியாளர்களை பத்தி காவல் தெய்வம் அப்படிங்குவாங்க. எல்லாமே புகழ்ச்சியா தான் ஊர்ல வால்போஸ்ட் அடிப்பாங்க. ஆள பிறந்த அதிபரே. சரி, ஆள பிறந்த அதிபர் யாருப்பான்னு பார்த்தா உள்ளூர் பஞ்சாயத்து தலைவர். உள்ளூர் பஞ்சாயத்து தலைவருக்கு புகழ்ச்சி என்ன? ஆள பிறந்த அதிபரே. இவ்வளவு புகழ்ச்சி தேவையா? ஒரு உள்ளூர் பஞ்சாயத்து தலைவருக்கு இவ்வளவு பெரிய புகழ்ச்சி எதுக்கு? தலைவரை வைத்துக் கொண்டு இவங்க பேசுவாங்க. நீங்கள் கண் அசைத்தால் கடல் அலைகள் அடங்கும், நீங்கள் கை அசைத்தால் காற்று திசை மாறும். அவர் பார்த்தா தூங்கிட்டு இருப்பார். யாரை பத்தி புகழ்ந்து இவர் கையை அசைச்சா அப்படி நடக்கும், கால அசைத்தா அப்படி நடக்கும், நின்னா பேரணி, நடந்தா தர்ணா, இப்படி ஏகபோகமா புகழ்வாங்க. அவர் அங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பார். சர்வசாதாரணமாக இப்படிப்பட்ட புகழ்ச்சியினுடைய மோசமான கலாச்சாரத்துல ஆட்சியாளர்களும் மக்களும் சிக்கி கிடக்கிறார்கள். ஆட்சியாளர்களை புகழ்ந்தா தான் காரியம் நடக்கும், ஆட்சியாளர்களை புகழ்ந்தால் தான் அவருடைய ஒரு கடைக்கண்ணாவது நம்ம மீது படும். மக்களினுடைய மனநிலை கெட்டு போய் கிடக்கு. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிச்சிட்டாங்க. எந்த வகையிலும் அல்லாஹ்வின் தூதர் தன்னை சிறப்பித்து சொல்வதை, ரொம்ப மிதமிஞ்சி பாராட்டுறதை ஏத்துக்கவே இல்லை. என்னுடைய சபையில என்னை வரவு மீறி புகழக்கூடிய இந்த புகழ்ச்சியின் கலாச்சாரத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை தம்முடைய தோழர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் மிக தெளிவாக உணர்த்தினார்.